டிவியில பல கோடி ரூபாய் செலவு செய்து விளம்பரம் போடுறாங்க. ஹார்லிக்ஸ் ஆகட்டும், பூஸ்ட் ஆகட்டும், இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு ஸ்டெமினா வரும், சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு விளம்பரம் வருது. உண்மையில இப்போ யானை பலம் தரும் யானை கவலம் போது யானை பலம்னா நம்ம யானை மாதிரி போமா அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடியவங்க ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வருது இல்ல, அது குறித்து அப்ப சிங்கம் போல உங்களுக்கு எங்க ஸ்ட்ரென்த் வந்தது, இதை சாப்பிட்டா சிங்கம் போல ஸ்ட்ரென்த் வருமா அப்படின்னு நீங்க எல்லாம் ஏன் கேள்வி எழுப்பல அப்படின்னு எனக்கு தெரியல. இதை விட நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சமீபத்துல வெண்காரம் சாப்பிட்டு ஒரு கல்லூரி மாணவி உயிரிழந்திருந்தாங்க. அதாவது உடல் எடையை குறைப்பதற்காக வெண்காரம் சாப்பிட்டா சரியாயிரும்னு ஏதோ ஒரு சித்த மருத்துவ சேனல்ல அவங்க வீடியோ பார்த்தது மூலமா அதை செய்து சாப்பிட்டு தவறான முறையில அவங்களுக்கு உயிர் பறி போயிருந்தது. இந்த விஷயத்தோட இந்த யானை கவலத்தை ஒப்பிட்டு பேசுறாங்க. வெண்காரம் அப்படின்றது உண்மையில சித்த மருத்துவத்துல பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும் அது இயற்கையான ப்ராடக்ட் கிடையாது. லேப்ல உருவாக்கக்கூடிய போராக்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் தான் வெண்காரம். அதை எடுத்துட்டு இப்போ இந்த யானை கவலம் சொல்லப்படுறது 6 சிறுதானியங்களை கொண்டு நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நமக்கு தெரியல. அந்த வெண்காரத்தை கொண்டு இந்த சிறுதானியங்கள்ல தயாரிக்கப்படுற உணவுப் பொருளோட ஒப்பிடுறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல.